இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தீபாவளி வரப்போது எல்லோரும் ஸ்வீட்டெல்லாம் செய்வீங்க இல்லைங்களா? இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலோ அப்புறம் அடுப்பே தேவையில்லைங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? பொரியை வச்சு தாங்க செய்ய போகிறோம், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி வந்து எந்த கலருமே நான் ஆட் பண்ணலை. இதில் நீங்கள் கலர்ஸ் தேவை அப்படின்னா பாதி பாதியாக பிரித்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னா பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி கலர்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெறும் ஒயிட்டாக தான் செய்கிறேன். 3 கப் அளவுக்கு பொரியை ஆட் பண்ணியிருக்கேன். இதே கப்பில் தாங்க நாங்கள் சர்க்கரையை அளக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 15 பல் ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி. இதெல்லாம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துருங்க. இந்த பால் பவுடர் இருக்க மாதிரியே இருக்கும். இதில் பால் பவுடர் வேணும்னாலும் ஆட் பண்ணி செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி அதை எதையுமே ஆட் பண்ணலை. இப்போ கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை 3 கப் எடுத்து இல்லைங்களா, இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதில் ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொரி மிக்ஸிங்கை ஆட் பண்ணுங்கள். பால் வந்து தேங்காய் பாலாக இருந்தால் கூட சூப்பருங்க, அது வந்து அடுப்பே தேவையில்லை இல்லைங்களா? பால் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. முந்திரிக்கு பதில் கடலக்கொட்டை கூட நீங்கள் வறுத்த கடலையை ஆட் பண்ணிக்கலாம். கடலக்கொட்டைங்க, அதாவது மல்லாட்டை, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவன தேங்காவை ஆட் பண்ணி கூட செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக செய்யலாம்ங்க. இது கூடயே பொட்டுக்கடலையை கொஞ்சம் அரைச்சி அதனோட கூட இந்த மாதிரி ஸ்வீட் செய்யலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து வெறும் பொரியை மட்டும் வச்சு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. கலர் பால்கோவா டைப் செய்யணுன்னா இதை 2ஆக டிவைட் பண்ணி ஒன்றுத்தில் வந்து கலர் மிக்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று வந்து ப்ளெயினாகவும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா தேய்ச்சிடலாம். இதுக்கப்புறமா இந்த பொரி உருண்டை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டைமண்டோ இல்லை ஸ்கொயரோ அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை லட்டு மாதிரி வேணால் கூட பண்ணலாங்க, உங்கள் இஷ்டம்தான். இப்பயும் சொல்கிறேன், கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இதை 2ஆக டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் போட்டால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குது, தேங்காய் பால் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ட உடனே என்னோடய பசங்களுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. செஞ்ச உடனேவே எல்லாமே ஒரு பீஸ் விடாத எல்லாமே சாப்பிட்டாச்சுங்க. மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாங்க, நெக்ஸ்ட் டேவும் இது கலரில் செய், இந்த மாதிரிலாம் சொன்னல அந்த டைப்லலாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு இது பொரியில் தான் செஞ்சுங்கன்றது கண்டே பிடிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெறும் முந்திரி மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னொரு வெரைட்டி செய்யணுன்னா அதில் வந்து பாதி முந்திரி அளவுக்கும் பாதாமையும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இதில் செய்யலாங்க. டெக்கரேட்டிவ்க்காக நம்ம வந்து எது வேணாலும் வச்சுக்கலாங்க. பாதாம் வைக்கலாம், முந்திரி வைக்கலாம், அப்படி இல்லையா பம்கின் சீடு இருக்குது இல்லைங்களா, அது வைக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம், பிஸ்தா வைக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிசல்ட் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் வகைகளில் பார்க்கலாம். தேங்க்யூ.